ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 22/12/2024க்கான கேரளா லாட்ரி ஷார்ட் கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் டேட் வச்சு சரிங்களா, 2ஆம் தேதி, 12ஆம் தேதி, 22ஆம் தேதி இதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ இதில் நம்ம கரெக்டாக 811 2ஆம் தேதி வந்து பார்த்தோன்னா 811 சரிங்களா. 12ஆம் தேதி வந்து பார்த்தோன்னா 089 சரிங்களா. கரெக்டாக டேட்டு பார்த்துங்க 12ஆம் தேதி. ஸோ நெக்ஸ்ட்டு இன்றைக்கி 22ஆம் தேதி இதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம். ஸோ இந்த 811க்கு கரெக்டாக பார்த்துங்க, மேலேருந்து ஒரு நாள் கிராஸில் ஒரு நாள் கேப் விட்டு இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோன்னா 11 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. 11க்கு நமக்கு 11 அப்படிங்கிற நம்பரு 811 பாஸு சரிங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே மேலே 2 நாள் கேப் விட்டு சரிங்களா, 2 நாள் கேப் விட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 80 அப்படின்னு சொல்லி இருக்குது சரிங்களா. ஸோ 80க்கு 80 அப்படி நம்பர் பாஸு சரிங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே 3 நாள் கேப் போட்டுக்கலாம் சரிங்களா. 3 நாள் கேப் போட்டு வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துல நமக்கு 42 அப்படி நம்பர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இந்த 42 அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க, 42 அப்படி நம்பர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிராஸாக பார்த்துங்க சரிங்களா. இந்த மாதத்தில் கிராஸாக இங்கே உள் நம்பர் பாருங்கள் 178. இந்த 78 எடுத்து நமக்கு அடுத்த அடுத்த மாதம் கிராஸில் வந்து பார்த்தோன்னா ஏபி 78 சரிங்களா. இந்த 78 எடுத்து அப்படியே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸில் 78 அடிச்சிட்டாங்க சரிங்களா. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு உள் நம்பரில் 09 இருக்குங்களா. ஸோ வேறு கலரில் மார்க் பண்ணுறாருன்னா உங்களுக்கு டக்குன்னு புரியும். 09 இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல 09. ஸோ இந்த 09 எடுத்து மறுபடியும் நமக்கு இந்த இடத்துல ஏபியில் 90 அடிச்சிட்டாங்க சரிங்களா. இப்போ மறுபடியும் இந்த இடத்துல 92 இருக்குங்களா, அந்த 92 எடுத்து நமக்கு இந்த இடத்துல 92 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சரிங்களா. ஸோ இந்த 78 எடுத்து நமக்கு அப்படியே 78, இந்த 09 எடுத்து நமக்கு அப்படியே 09, ஸோ இந்த 92 எடுத்து நமக்கு அப்படியே 92 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ரிப்ளேஸ் ஆனீங்கன்னா அந்த 592 பிரித்து 25, 52, 92, ஸோ 59, 95 இதெல்லாம் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்துக்குங்க, இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தா 92 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தா இங்கே நமக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏபியில் 92 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் எப்படி பார்த்தாலும் இங்கே நடுவில் உள்ள நம்பர் பாருங்கள், 87 எடுத்து நமக்கு ஏபி வச்சுக்கணும் வச்சுக்கலாம். இங்கே அப்படி பார்த்தாலும் நமக்கு இந்த இடத்துல நடுவில் 97 இருக்குங்களா, இந்த 97 எடுத்து இங்கே அடிச்சிட்டாங்க. அப்படி நடுவில் நம்ம நம்பர்ஸ் பார்த்தாலும் இதே 29 தான் இருக்குது சரிங்களா. அப்படிங்கிறப்ப 92, 29 நமக்கு வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது சரிங்களா. நான் வந்து பார்த்தோன்னா ஏபியில் 92 அப்படிங்கிற நம்பர் வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு நேராக பாருங்கள், இந்த 811க்கு ஸோ நேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 812 இதுக்கு நேராக ஒரு நாள் கேப் விட்டு பாருங்கள், ஆகஸ்ட் மாதம் மட்டும் பாருங்கள், ஏசி 128, 128க்கு 811 வந்திருக்கு சரிங்களா. ஸோ அதுக்கு நேராகவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 990 அப்படின்னு சொல்லியிருக்கு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோன்னா 94 அப்படிங்கிற நம்பர் இருக்குது சரிங்களா. ஏசியில் வந்து பார்த்தோன்னா 92 இருக்குது. ஸோ இதுக்கு நமக்கு இதுக்கு நேராக இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தா இந்த 47 நமக்கு சேர்த்து வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. இல்லாட்டி நம்ம மேலே எடுத்துக்கலாம் சரிங்களா. 94 அப்படிங்கிற நம்பரும் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் 924 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸ்லேயே நேராக சரிங்களா, நேராக அதுலேருந்து நம்ம மேலே உள்ள ரிசல்ட் பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி இந்த ரிசல்ட்டுக்கு நமக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா மேலே உள்ள ரிசல்ட் 427. ஸோ இங்கே கரெக்டாக மேலே உள்ள ஏசி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 90. ஸோ இந்த நம்பர்ஸே கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அதையும் நம்ம எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம், இதுலேருந்து ஏசி நம்பரையும் எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்போ நமக்கு இதில் மேட்சிங் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா 924 அப்படி நம்பர் இருக்குது சரிங்களா. ஸோ மேட்சிங்காக பார்த்தோம்னா நமக்கு இந்த நம்பர்ஸ் வருது. அப்படி இல்லைனா ஏசி 47 அப்படிங்கிற நம்பர் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இந்த நம்பர்ஸ் இந்த இடத்துல நமக்கு எப்படி நமக்கு 3 டிஜிட் நம்பரே வந்துச்சு பார்த்தீங்களா, 809 இந்த இடத்துல 3 டிஜிட் நம்பரே அப்படியே நமக்கு வந்து பார்த்தோன்னா வந்துச்சு. ஸோ அதே மாதிரி இதுலேயும் நமக்கு வந்து பார்த்தோன்னா 3D நம்பரே கூட நமக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த 18 அப்படிங்கிறது ஏசி, 09 அப்படிங்கிறது ஏசி தான். இப்போ 47 வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ 427 கூட நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சரிங்களா. 427 அல்லது 724. ஸோ இந்த 3 நம்பர்ஸும் நமக்கு ஒரு சப்போர்ட் நம்பரு. ஏபிஎஸ்சிபிஸில் 92, 29 அப்படி நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ நான் சொல்லக்கூடிய நம்பரு
ஸ்ட்ராங்கான நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஃபஸ்ட் நம்ம வந்து சப்போர்ட்கான கெஸ்ஸிங் சொல்லியாச்சு. ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய கெஸ்ஸிங் கம்பல்சரி எல்லாருமே வந்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நம்பர்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ உள்ள நம்பர்ஸும் ஒரு 70% வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 92, 29 அதை வச்சு மேட்சிங் பண்ணி எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. சி போர்டில் இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா நமக்கு கிராஸில் பாருங்கள் இந்த இடத்துல 7ன்னு அடிச்சிருக்காங்களா. ஸோ இந்த கிராஸில் பாருங்கள் 7ங்கிற நம்பர்ஸு இல்லை சரிங்களா. நெக்ஸ்ட்டு 9 பாருங்கள். 9ல் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராஸில் 9ங்கிற நம்பரே இல்லை. அப்படிங்கிறப்ப சி போர்டில் நமக்கு அடுத்த நாள் 6, 2, 1, 9, 5 இந்த நம்பர்ஸ்லாம் நமக்கு வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போ இல்லாத நம்பர் என்னன்னு பாருங்கள். 0 இருக்குது, 0 இல்லாமல் இருக்குது, 2 இருக்குது, 3 இல்லை, 4 இல்லை, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது, 7 இல்லை, 8 இந்த நம்பர்ஸ்லேருந்து நமக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு ஏசி 47 அப்படின்னா சி போர்டில் நமக்கு 4 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. 4க்கும் சான்ஸ் இருக்குது, 7க்கும் சான்ஸ் இருக்குது. அப்போது ஏசி 47ம் 74 எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஏசியில் 47, 74 எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏபியில் தனியாக 29, 92 எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ஏபி ட்ரை பண்ணுறவங்க இந்த சி போர்டில் ஏதாவது மேட்சிங் பண்ணி நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணலாம். இங்கே நம்ம இங்கிட்டிருந்து மேலே பார்த்துட்டாலும் நமக்கு 7க்கு அடுத்த நாள் ரிட்டர்ன் வந்து 7 அடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை சரிங்களா. அதை விட்டுடலாம். ஸோ 8ம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தொடர்ந்து அடிச்சுட்டே தான் வந்து இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சரிங்களா. ஸோ 2 டைம் 0 அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ இதுலேருந்து ஏதாவது ஒரு நம்பர்ஸை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி ட்ரை பண்ணிக்கிங்க சரிங்களா. ஸோ இதில் நமக்கு லாஸ்ட்டாக அடித்ததில் பாருங்கள் 2 டைம் 4 அடிச்சிருக்காங்க, 2 டைம் வந்து பார்த்தோன்னா 0 அடிச்சிருக்காங்க. ஸோ அதிகம்னா 2 டைம் அடிக்காது, ஒரு 8 மட்டும்தான் இருக்குது. ஸோ 8க்கு கூட நாளைக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் லாஸ்ட்டாக சொல்லக்கூடிய இந்த நம்பர்ஸ் பாருங்கள், இதுதான் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. ஸோ அது இல்லாமல் நாளைக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நேற்றுக்கு 109 அடுத்து 7 அல்லது 2 தான் நமக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறனால தான் நம்ம வந்து பார்த்தா நேற்றுக்கு 58 கொடுத்துட்டு சி போர்டில் 2, 7, 3 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருந்தோம். ஸோ நாளைக்கு ஆன் போர்டில் 2 அப்படிங்கிற நம்பர் வரதுனால எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா 0, 1, 9, 7 அல்லது 2 2 அடித்து 7 அடிப்பாங்க, இல்லாட்டி 7 அடித்து 2 அடிப்பாங்க. நமக்கு 7 வந்திருக்கு. ஸோ 2 நாளைக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ அது இல்லாமல் மொத்தமாக டோட்டல் பண்ணுற நம்பர்லேயே நமக்கு வந்து பார்த்தோன்னா 2 அப்படி நம்பருக்கு இந்த நம்பர்ஸ் கம்பல்சரி வந்தாலும் ஃபாலோ பண்ணுறதுனா கூட ஃபாலோ பண்ணுங்கள். ரிப்ளேஸ் ஆனீங்கன்னா 2 அப்படி நம்பர் வந்துடும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல பிசி பாருங்கள் 35, 33க்கும் 5க்கும் இடையில 4 அப்படி நம்பருக்கு இந்த மாதிரி வர ரிசல்ட்டுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பேட்டர்ன் சரிங்களா. அப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 24. ஸோ 2க்கும் 4க்கும் இடையில 3 அப்படிங்கணும் ஒரு நம்பர் மட்டும்தான் இடையில கேப் இருக்கணும். அந்த மாதிரி ரிசல்ட்டு மட்டும் நம்ம எடுக்கிறேன் சரிங்களா. அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா 5, 6 மட்டும் தான் கேப்பில் இருக்குது சரிங்களா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 69 பாருங்கள், 7, 8 2 நம்பர் இருக்குது சரிங்களா. அந்த நம்பரை எடுத்து நமக்கு இந்த இடத்துல அடிச்சிட்டாங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா 0, 1 இருக்குது. 0க்கு 1 பார்த்தோன்னா கேப்பில் எதுவுமே இல்லை. ஸோ 0க்கும் 5க்கும் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 ஸோ இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் வருது. நமக்கு ஒரு நம்பர்ஸ் மட்டும்தான் கேப் இருக்கிறத வச்சு நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கேப் ஒரு நம்பர் இருக்கும் பொழுது இந்த இடத்துல 6, இந்த இடத்துல 3 சரிங்களா. ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் 81, 811ங்கிற நம்பர் அடிச்சிட்டாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 3, இந்த இடத்துல 5 சரிங்களா. ஸோ 8, 0, 089 அப்படின்னு நமக்கு ஏபி 2 நம்பர் பாஸ் ஆகிடுச்சு சரிங்களா. இங்கே நமக்கு 8, 1 ஏபி இந்த இடத்துல பாஸ் ஆகிடுச்சு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 3, 5 அப்படி நம்பர் இருக்குது. ஸோ 8, 0 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏபியில் 80 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கும் நல்ல சான்ஸ் வந்துருக்கு சரிங்களா. ஏபிலையும் 80 வரலாம், அல்லது பிசிலையும் கூட நமக்கு வரும். ஏன்னா இங்கே 811 அப்படிங்கிறது எல்லாம் சேம் நம்பராக இருக்கிறனால நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியல. ஆனால் சேமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபியில் 81 உட்காந்துருக்கு. இங்கே 3, 5க்கு வந்து பார்த்தீங்கன்னா 8, 0. ஸோ கரெக்டாக ஏபியில் 08 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா. 8, 0 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் இன்றைக்கி 857 அடிச்சிருக்காங்களா. ஸோ 85லேருந்து 5 நம்பர் கம்மி பண்ணாலும் 80 தான், 75லேருந்து 5 நம்பர் ப்ளஸ் பண்ணாலும் 80 தான். ஸோ அப்படிங்கிறப்ப 8, 0, 805 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த நம்பர் இருக்கிறதுனால நமக்கு ஆல்போவில் 2 வரணும் அப்படிங்கிற சான்ஸ் இருக்கிறதுனால 802 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இங்கே நம்ம கான்செப்ட் இப்படி வச்சிட்டோம்னா நமக்கு
டைரெக்டாக 8-1 இந்த மாதிரி தான் நமக்கு ரிசல்ட் வரணும். ஏபிலே தான் நமக்கு வரணும் அப்படின்னா நமக்கு ஏபியில் வரணும். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஏசி வச்சுக்கோங்க. அடுத்து 5-3க்கு பவர் ஏபி அடிச்சிட்டாங்க. அப்போது இந்த 5-3க்கு பிசியில் வரலாம். அப்போ பிசியில் வந்துச்சுன்னா 280 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, 280 802. ஸோ இந்த நம்பருக்கு டி போர்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 802 வச்சு நமக்கு என்னென்ன அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ 820. ஸோ இந்த நம்பர் கூட நமக்கு பாக்ஸ் பண்ணி வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. 0802 02 80 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிற சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸ் கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. சரிங்களா, ஸோ இந்த பேட்டர்னில் ஏபியே வந்துச்சு அப்படின்னா ஏபியில் தான் 80 08 தனியாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ மொத்தமாகவே நீங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த 29 சொன்ன பார்த்தீங்களா, இந்த 29 80 வந்து பார்த்தோன்னா பேச்சு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, 29 92 80 08 அப்படிங்கிற போது ஏபிஎஸ்சியில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. சரிங்களா, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஸோ நெக்ஸ்ட்டு இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்னொரு பேட்டர்ன் சொல்கிறோம் பார்த்துக்குங்க. சரிங்களா, ஸோ கரெக்டாக இந்த இடத்துல நமக்கு 110. சரிங்களா, 110க்கு இந்த இடத்துல 161லேருந்து 2 நம்பர் வந்திருக்கு. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 966. 966லேருந்து நமக்கு 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கிராசிங்கில் 745. 745லேருந்து 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கிராசிங்கில் நமக்கு இந்த இடத்துல 928. அப்போ இந்த 928லேருந்து 2 நம்பர் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அதிகமாக. ஸோ அப்படிங்கிறப்ப இதுலேருந்து நமக்கு 92 அப்படி நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நமக்கு அடித்தப்ப இந்த இடத்துல 811 சொல்லி அடிச்சிருக்காங்களா. சரிங்களா, 2ஆம் தேதி வச்சு நான் சொன்னது சொல்கிறேன். 811, இங்கே 12ஆம் தேதி 089 089. ஸோ இந்த இடத்துல என்ன நம்பர் வரலான்னு பார்த்துங்க. ஸோ இந்த இடத்துல சேம் நம்பர் 44 அடிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல சேம் நம்பர் 44 பி போர்டு 44 அடிக்கும்போது 811. ஸோ நெக்ஸ்ட்டு சேம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு மட்டும் பாருங்கள் 11. இந்த இடத்துல 908க்கு 089. நெக்ஸ்ட்டு ஏ போர்டு என்ன தொடர்ந்து வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ தொடர்ந்து வந்ததில் நமக்கு இந்த இடத்துல 192. சரிங்களா, அப்போது இந்த 192 கூட நமக்கு பாக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நான் 92லேயே இன்னொரு பேட்டர்ன் சொல்லியிருக்கேன். சரிங்களா, ஸோ மொத்தம் 92 29. தயவுசெய்து அதிகமாக யாரும் வந்து எடுத்து ட்ரை பண்ணணும். சரிங்களா, ஸோ நான் சொல்கிறது சிங்கிள் நம்பர் தான் சொல்கிறேன், அந்த நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிங்க. சரிங்களா, 192 அப்படிங்கிற நம்பர் மார்க்ஸ் பண்ணி வரது 811 நமக்கு டேரெக்டாக வந்துருச்சு. சரிங்களா, 9ங்கிறது நமக்கு சி போர்டு வந்துருச்சு. இப்போ 1 அப்படிங்கிற நம்பரு பி போர்டில் கூட வந்துச்சுன்னா 92. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா ஏபியில் 92 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னதுனால 921 மட்டும் ஒரு நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, ஸோ மொத்தம் நம்ம வந்து பார்த்தோன்னா 3 நம்பர்ஸ் சொல்லியிருக்கேன். சரிங்களா, 805 சொல்லியிருக்கேன். 2 வராது, 2 காமனாக இருக்கலாம், 5 கூட விட்டுடலாம். சரிங்களா, 805 சொன்னேன். ஸோ 802 208. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன நம்பரையும் எடுத்து ட்ரை பண்ணிங்க. எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது இந்த 802 208க்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஏன்னா அந்த பேட்டர்னு கரெக்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. சரிங்களா, 802 208 ட்ரை பண்ணி பாருங்கள். 921 வந்து பார்த்தோன்னா நமக்கு சப்போர்ட்கான நம்பர் தான். இதில் ஏபிஎஸ்சிபிஸில் 80 08 வேணால் எடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. சரிங்களா, 92 29 80 08. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.